என் தங்கப்பிள்ளையே, இன்று மாத சிவராத்திரி. ஆவணி மாதத்தில் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த 9 நாமத்தை நீ உச்சரித்தால் போதும். நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உனக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும். இத்தனை நாளும் என் குழந்தை, நீ தொலைத்த பல விஷயங்கள் உன் முன்னால் நின்று உனக்கான பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவாகும் ஏதுவாகும் என்று யோசிக்காமல் இந்த நேரம் இந்த வாழ்க்கை கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு செல். சிவபெருமானுக்கு உகந்த இந்த 9 நாமத்தை இன்று யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ, அதாவது குறிப்பாக சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்றாலும் சரி, மாத சிவராத்திரி என்றாலும் சரி, இன்றவரை மனதார நினைத்து யாரெல்லாம் இந்த நாமத்தை உச்சரிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்காகத்தானே அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்காகத்தானே இந்த வராகி எப்பொழுதும் உன் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் வந்து நின்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதனை நீ சரியாகவும் கவனமாகவும் என்னவென்று தெரிந்து கொள். ஏனென்றால் மீண்டும் ஒரு முறை கிடைக்காத ஒரு வாய்ப்பு, மீண்டும் ஒரு முறை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திராத ஒரு வாய்ப்பு என்னும் பொழுது அதனை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அதனை நீ சரியாக உணர்ந்திடத்தான் வேண்டும். உன்னை தேடி வருவது என்னவென்று உணரும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் நீ மனதிற்குள் கலக்கமில்லாமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு விரும்பியது எல்லாம் விரும்பியபடியே இந்த வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதனை நீ சரியாக எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக நீ பயன்படுத்த தொடங்கிவிட வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒவ்வொரு நாட்களும் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்ட நாட்கள்தான். எப்பொழுதுமே சிவாலயங்களில் சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதிலும் குறிப்பாக மகா சிவராத்திரி மிக பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்று மாத சிவராத்திரி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கும். என் குழந்தையை, நல்லபடியாக நீ எப்பொழுதும் மன நம்பிக்கையோடு தெய்வத்தை வணங்கும் பொழுது நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீ விரும்பியபடி உனக்கு வேண்டியவற்றை எல்லாம் நிச்சயமாக நடத்தி தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் குழந்தையே, எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த நேரம் உனக்கு ஏதாவது ஒரு நல்லதை நடத்த வேண்டும் அல்லவா? அந்த நேரம் உனக்கு ஏதாவது ஒரு சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் அல்லவா? அப்படித்தான் இப்பொழுதும் உனக்காக நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சிவராத்திரி என்பது சிவபெருமானினுடைய அருளை நமக்கு கிடைப்பதற்கான ஒரு நாள். எப்பொழுதும் இரவு நேரம் சிவனை வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் அத்தனையும் நம் வாழ்க்கையை நிலைத்திருக்கச் செய்யும். என் பிள்ளை, ஒவ்வொரு பொழுதும் நான் உனக்காக சொல்கின்ற ஒரு விஷயம்தான். என் குழந்தையே, காக்கும் கடவுளான திருமாலுக்கும் படைப்பு கடவுளான பிரம்மனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி உதித்த பொழுது அப்போது ஈசன் நெருப்பு வடிவமாக ஓங்கி உயர்ந்து நின்று
தன்னுடைய அடியையும் முடியையும் முதலில் கண்டு வருபவர்களே பெரியவர்கள் என்று கூறினார். திருமால் அடியையும் பிரம்மன் முடியையும் தேடிச் சென்றனர். ஆனால் அவர்களால் அது முடியவில்லை. முடிவில் அவர்களுக்கு ஈசன் சிவலிங்க மேனியாக காட்சியளித்த நாள்தான் சிவராத்திரி என்று சொல்லப்படுகின்ற நாள். தேவர்களும் அசுரர்களும் இணைந்து அமிர்தம் பெறுவதற்காக திருப்பார் கடலை கடைந்த பொழுது கடலிலிருந்து ஆழகால விஷம் நின்ற நேரத்தில் அப்பொழுது சிவபெருமான் இவர்களை காத்து ஈசன் அந்த ஆழகால விஷத்தை அருந்தினார். அந்த ஆழகால விஷம் உலக உயிர்களை அழிக்கும் முன்பாகவே அந்த விஷத்தை அருந்தி இந்த உலகத்தை காத்து நின்ற ஈசனை பூஜித்து வழிபட்ட நாளே சிவராத்திரி என்றும் சொல்லப்படுகின்றது. ஒரு முறை பார்வதி தேவியானவள் ஈசனினுடைய கண்களை மூடினார். இதனால் உலகம் இருளில் மூழ்கியது. இதையடுத்து பார்வதி தாயானவள் ஓரிரவில் 4 காலங்களிலும் ஈசனை வழிபட்டாள். இதனை அடுத்து உலகம் ஒளி பெற்றது. பார்வதி பூஜித்ததை நினைவுகூறும் விதமாகவே 4 கால பூஜையோடு சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது. இப்படியாக சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகந்த நாள், பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாக கிடைத்திருக்கின்றது. என்னதான் நடந்தது, ஏதுதான் நடந்தது என்று சொல்லி நீ கலங்கி நின்றாலும் இந்த சிவராத்திரி உனக்கு இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்த ஒவ்வொரு நன்மைகளும் நீ எண்ணி எண்ணி பேரானந்தப்படக்கூடிய நாள். இந்த நாளில் சிவபெருமானை நாம் வணங்கும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு நன்மைகளை கொடுத்து தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதையும் எண்ணி கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து அம்மா சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டு நீ அவர் முன்னால் நில். நிச்சயமாக கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. அப்பன் சிவனின் நாமத்தை சதா சர்வகாலமும் சொல்லிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான சந்தோஷத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் உனக்கு நான் சொல்லக்கூடிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மிளிரப்போவதை நீ என்னவென்று காண வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் அழகாக சொல்லித்தரப்போவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு என்ன நடக்கும் என்று நான் சொல்வதை விட சிவபெருமானினுடைய இந்த 9 நாமத்தை இன்று நீ ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும். உனக்கு கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய பெரிய அளவிலான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஓம் பவாய தேவாய நம, ஓம் சர்வாய தேவாய நம, ஓம் ஈசானாய தேவாய நம, ஓம் பசுபதையே தேவாய நம, ஓம் ருத்ராய தேவாய நம, ஓம் உக்ராய தேவாய நம, ஓம் பீமாய தேவாய நம, ஓம் மகதே தேவாய நம. என் குழந்தையே, இது உனக்கு தெரிந்திருக்கலாம். என் பிள்ளை தெரியவில்லை என்றாலும் இன்று உன் தாயானவள் நான் சொன்னதை கேட்டு நிச்சயமாக இதனை நீ சொல்லிவிட வேண்டும். இல்லாத பட்சத்தில் இதையெல்லாம் யோசித்து என் குழந்தை நீ கலங்கி நிற்பதை விட இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. என் நேரமும் உனக்காக இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு நீ எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உனக்கு வேண்டுமானால் என்ன இது என்பது போல தோன்றலாம். ஆனால் என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் தரக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும். இந்த பக்தி எப்படியெல்லாம் உனக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? ஆன்மீகத்தில் 12 விதிகள் இருக்கின்றது. அதில் முதலாவது விதி என்ன தெரியுமா? சாதத்தோடு பக்தி சேரும் பொழுது அது பிரசாதமாக மாறும். இரண்டாவது விதி, பட்டினியோடு பக்தி சேரும் பொழுது அது விரதமாகும். மூன்றாவது விதி, என் குழந்தையே, தண்ணீரோடு பக்தி சேரும் பொழுது
அது தீர்த்தமாக ஆகின்றது. பயணத்துடன் பக்தி சேரும் பொழுது அது யாத்திரையாக ஆகின்றது. இசையோடு பக்தி சேரும் பொழுது அது கீர்த்தனையாகின்றது. பக்தியில் வீடு திளைக்கும் பொழுது அது கோவிலாக மாறுகின்றது. வேலையுடன் பக்தி சேரும் பொழுது அது சேவையாக மாறுகின்றது. செயல்களோடு பக்தி சேரும் பொழுது அது கர்ம வினையாகின்றது. பிரம்மச்சரியத்தோடு பக்தி சேரும் பொழுது அது துறவரமாகின்றது. இல்லறத்தோடு பக்தி சேரும் பொழுது அது ஆன்மீகமாகின்றது. ஒருவனை பக்தி ஆக்கிரமிக்கும் பொழுது அவன் மனிதனாகி விடுகின்றான். மனிதனுள் பக்தி முக்தி அடையும் பொழுது அவன் ஞானியாகி விடுகின்றான். இதுதான் இந்த வாழ்க்கைக்கான விதி. அதாவது ஆன்மீகத்தை இந்த வாழ்க்கைக்குள் நீ கொண்டு வந்து சேர்ப்பதற்கான விதி. இதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும், இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல துன்பங்கள் எதுவும் ஒன்றுமில்லாததாக மாறும். நீ எதிர்பார்க்கின்ற கஷ்டங்கள் எதுவுமே உனக்கு நிச்சயமாக இல்லாமல் போகும். எது நடக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அது உன்னுடைய புரிதலின் அடிப்படையில் நிச்சயமாக நடக்கும். எதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உனக்கு வந்துவிடும். என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து என் பிள்ளை எதையுமே சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் நீ தள்ளப்படுவாய். இப்படியாக தெய்வம், இந்த ஆன்மீகம், இந்த இறைபக்தி உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் உறுதியாக சொல்லித்தரும் என்பதனை மறந்து விடாதே. எதை தொடர்ந்து நாம் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் பெற நினைக்கின்றோமோ அதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நின்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் பெற வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் அவை அத்தனையையும் நீ சரியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அவை அத்தனையையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இனி எதுவென்றாலும், நீ எந்த சூழ்நிலையில் நின்றாலும் அவை அத்தனையையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் கலங்காமல் நிற்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். மனதோடு என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அத்தனையையும் சொல்லிக் கொடுத்து உனக்கு விரும்பிய மாற்றங்களை எல்லாம் உன் கைகளில் தந்து கொடுக்கும். நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அதன் மீது உன்னுடைய கவனங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ எந்த நேரத்தில் எதற்கு ஆசைப்படுகின்றாயோ அதன் மீது உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் தெளிவாக இருக்க வேண்டும். நீ எதையுமே அடைய வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. அவை அத்தனையையும் அடைவதற்குரிய திறமைகளை நீ உனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி நான் கொடுக்கும் பொழுது, உன்னை தேடி நான் எந்த ஒரு உண்மையையும் உனக்கு தரும் பொழுது, என் பிள்ளை, இதை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது உன்னை எந்த நொடியிலும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் இவை அத்தனையும் உன்னை மீட்டெடுத்து உனக்குரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி எந்நாளும் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு நீ பொறுப்பாகிறாய் என்பதனை புரிந்து கொள். இனி எந்நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிக்கு நீ காரணமாகிறாய் என்பதனை புரிந்து கொள். அத்தனையிலும் சேர்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பது உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும். இனி எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும். பல விஷயங்களை கடந்து வருகின்ற என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ சாதிக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை எதையும் தாண்டி நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்க துணிந்த பிறகு இனி எதற்கும் நீ கலங்கிட வேண்டாம். இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்திட வேண்டாம். அத்தனையிலும் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் மிளிரத்தான் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் என் பிள்ளை நீ விரும்புகின்ற மாற்றங்களை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்துவது இனி எல்லா நிலையிலும் உன்னை இந்த சூழ்நிலைகளிலிருந்து மீட்டெடுக்க மிக பெரிய உதவிகளை செய்யும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்றும் அம்மா சொல்வது, உன் வார்த்தைகள் உன் வாழ்க்கையாக மாற்றட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.